கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால வேத வசனத்தை நாம் எப்படி தியானிப்பது என்ற தலைப்பின் கீழ் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பிரியமானவர்களே, வேதம் தியானிப்பது வேற, வேதம் வாசிப்பது வேற. தியானிக்கணும் அப்படின்னா சில மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம தியானிக்கலாம். நான் அதை உங்களுக்கு ரெஃபர் பண்ண விரும்புகிறேன். முதலாவது கலர் பென், இரண்டாவது ஸ்டிக்கி நோட் 1. இந்த ஸ்டிக்கி நோட் 1 எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமான சம்பவங்களை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம பைபிளில் எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டிக்கி நோட்டில் எழுதி பக்கத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது ஹைலைட்டர்ஸ். இந்த ஹைலைட்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான்காவது டைரி. நீங்கள் என்ன பண்ணணும், டைரிஸ் யூஸ் பண்ணணும். என்றைக்குமே நீங்கள் ஒரு வசனத்தை தியானிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எழுதி பழகணும். ஒருவேளை நீங்கள் எழுத மாட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எழுத்து பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் எழுதும்போது தான் அது உங்களுக்கு பிற்காலத்தில் பார்க்கும்போது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவார் இல்லையா, அந்த வசனத்தை நீங்கள் எழுதி வச்சாதான் ஃப்யூச்சரில் நீங்கள் இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசியிருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த விசுவாச ஓட்டத்தில் கர்த்தர் நம்மக்கிட்ட அனுதினம் பேசுகிறத நம்ம பெற்றுக்கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கடைசியாக ஸ்டிக்கி நோட் 2. இதில் இந்த பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. இந்த பேப்பர்ஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதை எழுதி நீங்கள் பைபிளில் பேஸ்ட் பண்ணலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இது முழுசாக வசனங்களை மறைக்காது, ஆனால் நீங்கள் ஒட்டுறதை ஒட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களோட டைரியிலே நீங்கள் மார்க் பண்ணி வைக்கலாம். ஒரு சில பேர் இருப்பாங்க, பைபிளை நான் பென் யூஸ் பண்ண மாட்டேன், ஸ்கெட்ச் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் டைரி சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். எழுதினா மட்டும்தான் உங்களால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வேத வசனங்களை குறித்து நீங்கள் தியானித்து உங்களால் கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேச வராருன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நான் எதுவுமே இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க இல்லையா. அப்போ நீங்கள் நார்மல் லெட் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். லெட் பென், கலர் பென்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி தியானிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு கலர் இயேசுவின் வருகை, வருகையின் அடையாளங்கள், 1000 வருட அரசாட்சி, பரலோக ராஜ்யம், மோட்ச சந்தோஷம். இதை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலர் ஹைலைட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே பிரயோஜனமாக இருக்கும். ரெண்டாவது பிங்க் கலர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், பாவ மன்னிப்பு, மறுபடி பிறத்தல், இரட்சிப்பு, இயேசுவின் பிறப்பு. இந்த காரியங்களை நீங்கள் பிங்க் கலரில் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவது நியான் கலர், பால் பச்சைன்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனங்களின் மகிமை, வாக்குத்தத்தம், விசுவாசம். நாலாவதாக வான நீளம்னு தமிழில் சொல்லுவாங்க, ஸ்கை ப்ளூ சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தெய்வீகத்துவம், பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், வெளிப்பாடுகள். ஐந்தாவதாக இங்கிலீஷில் கிரீன்னு சொல்லுவாங்க, தமிழில் பச்சை. தேவனோடுள்ள உறவு, தேவ இரக்கம், தேவ கிருபை, தேவ காருண்யம், தேவ வல்லமை, தேவ அன்பு. கடைசியாக வயலட் கலர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஊதான்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சாத்தான் வரும் பகுதிகள், அவனுடைய வேலை தந்திரங்கள், பயங்கர பாவங்கள், விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பிசாசு வணக்கம் ஆகிய இத்தனை காரியங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ண பிடிச்சிருக்கிறவங்க ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆனால் எல்லா பைபிள்லையும் யூஸ் பண்ண முடியாது. வெளியே அடுத்த பக்கத்தில் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். நீங்கள் கொரியன் பிரிண்டட் பைபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுக்கு வெளியே டிரான்ஸ்பரண்ட் ஆகவே ஆகாது. கடைசியாக 3000 வேதாகம கடின சொற்களின் விளக்கம். இதை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண விரும்புகிறேன். இந்த புக்கை உங்களால் முடிஞ்சால் இந்த புக்கு வாங்குங்க. அப்படி இல்லைன்னா சிமிலராக உங்களுக்கு புக் ஸ்டோரில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த புக்கை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ண தமிழ் வேறு, நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் வேறு. நிறைய கடின சொற்கள் நமக்கு புரியாமலே இருக்கும் இல்லையா. நம்ம இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக் வச்சு வெறும் மீனிங் மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு இன்னும் வேதத்தோட சத்தியத்தை ரொம்ப ஆழமாக மறைப்பொருளை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு இது உதவி செய்யும். பிரியமானவர்களே, நம்ம தியானத்துக்குள்ளே கடந்து போகலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த சத்தியத்தை நாம் ஒவ்வொன்றாக நம்ம படித்து பர்சனலாக நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆவியானவர் பேசுவார். இந்த வேதம் முழுவதும் ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தேவ மனிதர்களுக்குள் இருந்து ஆவினால் ஏவப்பட்டு எழுதினது தான் இந்த வேதாகமம். வேதாகமத்தை நம்ம 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று லவ் லெட்டர்னு சொல்லுவாங்க.
கர்த்தர் நம் மீது இருக்கிற அன்பை வெளிப்படுத்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போற எல்லா காரியங்களையும் குறித்து நம்மளை எப்படிலாம் நேசிக்கிறாரு, நம்மளை எப்படி வழிநடத்த போறாருன்னு சொல்லி நமக்காக அன்போடு பிரியத்தோடு எழுதினது தான் இந்த வார்த்தைகள். இரண்டாவது, நம்ம வேதத்தை சட்ட புத்தகம்னு சொல்லலாம். நம்ம எதை செய்யணும், செய்யக்கூடாது, நம்ம தவறு செஞ்சா என்ன தண்டனை, நம்ம நல்லது செஞ்சா நமக்கு என்ன நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை நம்ம சட்ட புத்தகம்னு சொல்லலாம், கர்த்தர் நமக்காக கொடுத்த லவ் லெட்டர்னு சொல்லலாம். இதை எந்த அளவுக்கு நீங்க பிரியமா வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தின்படி கர்த்தரின் வேதத்தின் மீது பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம வேதத்தின் மீது பிரியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் நமக்குள் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் ஒவ்வொருவருக்குள்ளும், பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாத்தீங்களா? நீங்க கையில வச்சிருக்கிற இந்த வேதாகமும் வெறும் எழுத்தல்ல, இது கர்த்தருடைய கிருபை, சத்தியம். இது நிறைந்தவராய் இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது அவர் உங்களுக்குள் வாசம் செய்வார். ஹல்லேலூயா. யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வார்த்தையில் ஒரு ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல ஒரு ஜீவன் இருக்குது. பிரியமானவர்களே, ஆவியே நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சம் பலவீனம் உடையது, ஆனால் ஆவியோ உற்சாகமானது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எந்த முயற்சி செய்தாலும் ஆவியில செய்யுங்க. நீங்க சரீரத்துல செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. வேதாகம் மாத்திரம் நீங்க தொடர்ந்து படிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 9 விதமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தியான பகுதியில உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதலாவது, சூஸ் அ குவைட் பிளேஸ். அமைதியான இடத்தை தேர்வு செய்யவும், குரல் மற்றும் சத்தங்கள் இல்லாத ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். இதனால் நீங்கள் மனதை ஒருமைப்படுத்த முடியும். நீங்க இப்பதான் பைபிளை புதுசா தியானிக்க போறீங்க அப்படின்னா நீங்க எடுத்த உடனே ஜெபம் பண்ணணும். சிந்தனைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல நீங்க ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஆவியில நிரப்பப்பட்டு நீங்க அபிஷேகத்தை நிறைஞ்சு அதுக்கப்புறமா நீங்க பைபிளை படிச்சீங்க அப்படின்னா ஆவியானவர் ஏவுதல் மூலியமா எழுதப்பட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை காட்டி தருவார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நான் இந்த வசனத்தை படிக்கிறேன், இதே 1 இயர்க்கு அப்புறம் நான் அந்த வசனத்தை திருப்பி படித்தேன் அப்படின்னா அது எனக்கு வேற மாதிரி புரியும். வேத வசனம் மாத்திரம் ஒரு கடல் மாதிரி, அது எல்லையே இருக்காது, அதோட ஆழம் அதிகமாக இருக்கும். அதனால நம்மளுடைய இந்த சிறிய மனிதனுடைய மூளைக்கு நிறைய காரியங்கள் தெரியாது, நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகள் இதில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு சத்தியங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நீங்கள் கேட்டு அவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, செலக்ட் எ பேசேஜ். வசனத்தை தேர்வு செய்யவும். உங்கள் மனதை தூண்டும் அல்லது உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஒரு பைபிள் வசனத்தை தேர்வு செய்யவும். அதை எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தால் இது உங்களுக்கு தியானத்தை வளமாக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் என்ன பண்ணணும், பைபிளை ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ரீட் பண்ணும்போது ஒரு பேசேஜில் உங்களுக்கு ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். உங்களுக்கு ஒரு வசனம் பிடிக்கும், இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு பேசுகிறத பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியல, எனக்கு அது தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தில் உங்களுக்கு தோணும், இதில் ஸ்டாப் பண்ணணும், இந்த வசனத்தை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கணும். நீங்கள் அதை என்ன பண்ணணும், ஒரு டைரி எடுத்து நீங்கள் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அன்னையோட நாளில் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிற வசனம் அதுதான். நான்காவதாக, ரீட் ஸ்லோலி அண்ட் ரிஃப்ளெக்ட். மெதுவாக வாசித்து சிந்தியுங்கள். பிரியமானவர்களே, தேர்ந்தெடுத்த பைபிள் வசனத்தை மெதுவாக கவனமாக வாசியுங்கள். ஒவ்வொரு சொல்லையும் அதன் அர்த்தத்தையும் உங்கள் மனதின் நினைவில் வையுங்கள். ஐந்தாவது, யூசர் ஜேர்னல். ஒரு நோட்டு புத்தகங்கள் பயன்படுத்துங்கள். வாசித்ததிலிருந்து நீங்கள் பெற்ற அனுபவங்களை, எண்ணங்களை மற்றும் புறக்கணிப்புகளை எழுதி கொள்ளவும். இது உங்களை மறுபடியும் அச்செயலுக்குள் இழுத்து செல்ல உதவும். ஆறாவதாக, மெமரைஸ் அண்ட் மெடிடேட். மனப்பாடம் செய்து தியானியுங்கள். அதே வசனத்தை திரும்பவும் திரும்பவும் மனப்பாடம் செய்து அதை உங்கள் மனதிலேயே தியானியுங்கள். இது அந்த வசனத்தை உங்கள் வாழ்வில் செயல்படுத்த உதவும். ஹல்லேலூயா. ஏழாவது, விஷுவலைஸ் த பேசேஜ். வசனத்தை கற்பனை செய்தல் இல்லைனா சிந்தனையில் நம்ம நினைவுபடுத்துகிறது.
வாசித்து கொண்டிருக்கும் வசனத்தை கற்பனை செய்யுங்கள். அதில் உள்ள கதைகளை, பாத்திரங்களை உங்கள் மனதில் காண முயலுங்கள். 8வது, அப்ளை த வேர்ட். வார்த்தையை பின்பற்றுங்கள். வாசித்த பைபிள் வசனம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு அமல்படுத்தப்படும் என்பதை யோசியுங்கள். கடைசியாக, பி கன்சிஸ்டன்ட். தொடர்ந்து செய்யுங்கள். பைபிள் தியானம் ஒரு நாள் பயிற்சி அல்ல, தொடர்ந்து தினசரி ஒரே நேரத்தில் இதை ஒரு பழக்கமாக ஆக்குங்கள். பிரியமானவர்களை, நம்ம தியானிப்பது எப்படி என்று சொல்லி 2 வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். நம்ம இதை தியானிக்கும் போது நீங்கள் பைபிளை உங்கள் கையில் எடுத்துட்டு நீங்கள் இதை பாருங்க. பிரியமானவர்களை, நீங்கள் பைபிளை கையில் எடுத்து நீங்கள் வாசிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் காணொலியில் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரியுன்றது கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் பைபிளை எடுத்துக்கணும், கையில் எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் சொல்ல நீங்கள் அதை பார்க்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஆழமாக புரியும். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் எல்லாரும் பைபிளை எடுத்துட்டீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இப்படி இந்த வசனத்தை நீங்கள் பொறுமையாக வாசிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் பொறுமையாக வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் எப்போவுமே வசனம் படிக்கும்போது அது எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதிலிருந்து நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இதை நம்ம 1ன்னு சொல்லி மார்க் பண்ணணும். கம்மா போட்டிருக்கு இல்லையா, அப்போ இன்னும் இது முடியல. ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது தான் அந்த வசனம் முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். அதோட கருத்து முடிஞ்சிருச்சு, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. வசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனத்தோட அர்த்தம் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேல் கீழ் வசனங்களை தியானிக்கணும். ஒருவேளை அதுலேயும் உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஹோல் அதிகாரங்களையும் நீங்கள் தியானிக்கணும். இது எதனால் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திடீர்னு ஒரு வசனத்தை போய் பார்க்கும்போது அவன், அவர், நம்முடைய, நமக்கு, உனக்கு அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மேல் கீழ் வசனங்களை தியானிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வசனத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, நீ பயப்படாதே 1, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஓகேவா, இதில் ஃபுல் ஸ்டாப் வச்சு கம்மா வந்துருச்சா. இதை நீங்கள் 2வதாக பிரிக்கணும். 3வது, திகையாதே, அப்புறம் கம்மா போட்டாச்சு. அப்போது அதை நீங்கள் 3ஆக பிரிங்க. நான் உன் தேவன், இது டாட் போட்டு கம்மா போட்டாச்சு. இதை நீங்கள் 4வதாக பிரிங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இதில் நான் உன்னை பலப்படுத்தி என்றால் திடப்படுத்தி, இதை நீங்கள் 5ன்னு சொல்லி போடுங்க. உனக்கு சகாயம் பண்ணுவேன், அதான் 6. அப்புறம் ஒரு புள்ளி வச்சு கம்மா வந்துடுது இல்லையா, இது முடிஞ்சிருச்சு இந்த லைனு. அடுத்தது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இது 7. இப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியங்கள், ஒரு வசனத்தில் எத்தனை காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குன்றதை பிரித்து எழுதணும். முதலாவது, நீ பயப்படாதே அப்படின்னு எழுதணும். 2வது, நான் உன்னுடனே இருக்கிறேன். 3வது, திகையாதே. 4வது, நான் உன் தேவன். 5வது, நான் உன்னை பலப்படுத்தி. 6வது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். 7வது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. இப்படி தான் பிரியமானவர்களே நம்ம ஒரு வசனத்தை பிரிக்கணும். இது பிரித்ததுக்கப்புறம் இதுலேருந்து என்ன சொல்ல வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா. நீ பயப்படாதே அப்படின்னா நம்மளை சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்றாரு. 3வது, திகையாதே என்ற அர்த்தம் என்னன்னா அதிர்ச்சி, தடுமாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நீ பயப்படாத, அதிர்ச்சியாக இருக்காத, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல் 2 லைனில் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க, நான் உன் தேவன். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு சொல்கிறாரு, உறுதிப்படுத்துறாரு, நான் தான் உன் தேவன். அப்போ நீ என்ன பண்ணு, பயப்படாத, திகையாத. அடுத்தது பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலப்படுத்தினா திடப்படுத்தி, நம்மளை தோளில் தட்டி கொடுப்பாரு. ஏன் இதுக்கே சோர்ந்து போற, நீ முன்னேறி போ, இது உன்னோட முடிவில்லை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பேசுவார். இன்னைக்கு உங்ககிட்ட கூட இந்த வசனத்தின் மூலியமா அதை தான் பேசுகிறாரு. அடுத்தது பாருங்க, உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போது சகாயம் என்றால் உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடைசியா, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய கை நீதியாக இருக்கிறது என்று நம்ம வேதத்துல பல வசனங்கள் மூலியமாக தெரிந்து கொள்கிறோம். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் நீதிமான், அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய நீதியின் கரத்தினால் உங்களையும் என்னையும் தாங்குகிறேன் என்று அவர் சொல்றாரு.
பிரியமானவர்களே, கர்த்தர் உங்ககிட்ட இந்த வசனத்தை பேசினாரு அப்படின்னா, இந்த வசனத்தை நீங்கள் எழுதி தியானித்து முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பயப்படுற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சிருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு இது நினைவுக்கு மண்டலத்துக்கு வரும். நம்ம நேற்று தானே தியானிச்சோம், நீ பயப்படாதன்னு தானே சொன்னார், நான் தேவன் தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கு ஞாபகம் வரும்போது உங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்காது, உங்களுடைய விசுவாசம் பலப்படும். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாக பேசுவார். ஊழியத்துக்கு கூட கர்த்தர் வசனம் மூலியமா அழைப்பாரு. இன்னும் பல காரியங்கள், சோர்வில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பாரு, சரீர சுகவீனங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சுகத்தை தேவன் கொடுப்பாரு. இந்த வார்த்தையாகிய வசனத்தை நீங்க விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இருக்கிறது. இந்த வார்த்தை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது, இது கிருபை நிறைந்ததா இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் வாசம் பண்ணும். அந்த வார்த்தையாகிய தேவன் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தியானித்த இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை எவ்வளவு பாயிண்டா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அப்போ இதை என்ன பண்ணலாம், இதை 1ன்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணலாம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், இது 2. என்னுடைய சமாதானம், யாருடைய சமாதானம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம். இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முன்பின் வசனங்கள்ல பார்க்கலாம். இது சீஷருக்கு கர்த்தர் கொடுத்தது. நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சீஷரா தான் இருக்கிறோம். ஸோ இது நமக்கு சொல்லப்பட்ட வசனம். ஹல்லேலூயா. 3வது வரிகள்ல பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்போ இதை 2 நம்ம பிரிக்கலாம். இந்த வசனத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரம், இதை நம்ம 3வது மார்க் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, இதை 4வது மார்க் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உங்கள் இருதயம் கலங்காமல், இதை 5ஆ மார்க் பண்ணிக்கலாம். உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, இதை நம்ம 6வது பாயிண்டா மார்க் பண்ணிக்கலாம். இந்த வசனத்துல 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 6 பாயிண்ட்டையும் நீங்க ஒரு டைரியில எடுத்து எழுதணும். பிரியமானவர்களே, இந்த வசனம் 6ஆக நம்ம பிரிக்கிறோம். அப்போ இந்த 6ஆக பிரிச்சதோட அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு சமாதானத்தை வைத்து போய்விட்டாரு இல்லையா, வைத்து விட்டாரு, நமக்குள்ள வச்சுட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை உணராம நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம டென்ஷன் ஆகி கத்துறோம், கோவப்படுறோம், நம்ம உடனே சோர்ந்து போயிடுறோம், கண்ணில் கண்ணீர் வந்துருது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்துருது. பிதாவின் சுத்தம் என்ன தெரியுமா, எப்பொழுதும் எல்லா வேளையிலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் தான் இருக்கு. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்திரம் சொல்லி சமாதானமுடையவர்களா இருக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். நம்ம ஒரு நாளும் கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. ஹல்லேலூயா. 2வது கொடுக்கப்பட்ட பகுதியை பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. அப்போ உலகத்துல ஒரு சமாதானம் இருக்கு. உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கும் போது நமக்குள்ள ஒரு சமாதானம் வருது. ஆனா அது வெறும் தற்காலிகமானது. அதனுடைய ஆபத்து நிலை என்ன தெரியுமா, அடுத்த லைன்ல பாருங்க, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலகம் கொடுக்கிற அந்த சிற்றின்பத்தின் மூலமாக வருகிற சமாதானம் உங்களுக்கு என்ன பண்ணுது, இருதயத்தை கலங்கம் பண்ணுது, இருதயத்துல பயத்தை கொண்டு வருது. அப்போ உங்க நிம்மதி இழந்தவர்களை அவங்க உலகத்துல சுற்றி திரிவாங்க. பிரியமானவர்கள், இங்கே சூழ்நிலைக்காக மாறவே கூடாது. கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது சந்தோஷமாக நித்திய பேரின்பமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் கொடுத்த சமாதானத்தை உடையவர்களை நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்கள் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி எந்த வசனம் உங்ககிட்ட பேசுதோ, எந்த வசனத்தை உங்களுக்கு இதை தியானிக்கணும்னு சொல்லி ஏவப்படுதோ, அப்படி இல்லைன்னா எந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பிரிக்கணும். என்ன இது சொல்லியிருக்காங்க, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு என்ன சொல்ல வராரு. இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் நோட்ஸ் எப்படி எழுதுவீங்க, இந்த வசனத்தை நீங்கள் தியானிச்சிட்டீங்க, 6ஆ பிரித்து தியானிச்சிங்க, இதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டுட்டீங்க இல்லையா. அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன கீழே எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி
என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அப்போது தேவன் கொடுக்குற சமாதானம் தான் எனக்குள்ளே இருக்கணும், உலகம் கொடுக்குற சமாதானம் எனக்கு வரக்கூடாது. எனக்கு அப்படி உலகம் ஒரு சமாதானத்தை கொடுத்தா எனக்கு கலக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போது என்றைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம்னு சொல்லி எழுதணும். சரியா? நீங்கள் கடைசியில் தீர்மானம் சொல்லி எழுதிட்டு, நான் சமாதானத்தில் நிலைத்து நிற்பேன், தேவன் எனக்கு சமாதானம் கொடுத்திருக்கிறார், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதணும். நீங்கள் இப்படி பாசிட்டிவாக ஒவ்வொரு வசனத்தை தியானித்து நீங்கள் உங்கள் டைரியில் எழுதி கொண்டே வரணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் திருப்பி பார்க்கும்போது, ஓ இப்படிலாம் என்கிட்ட பேசினாரா, கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்காரு, என்கிட்ட இதை பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. எப்போவுமே சர்ச்சில் சொல்லுவாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. எப்படி கீழ்ப்படினோம்? நீங்கள் அதை எடுத்து நீங்கள் தியானித்து நீங்கள் அதன்படி நடக்கிறதுக்கு முற்பட வேண்டும். பிரியமானவர்களே, 119வது சங்கீதம் 105வது வசனம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக நீங்கள் தியானித்து முடித்தவுடன் இந்த வசனத்தில் கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முழங்கால் படிட்டு இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சில வசனங்களில் எச்சரிப்பு இருக்கும் இல்லையா, இது மாதிரி வாழக்கூடாது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக யோசிச்சிங்க. இந்த வசனத்தில் உலகம் கொடுக்குற சமாதானம், அப்போது உலகம் எது வேண்டாம் அப்படின்றத நீங்கள் எச்சரிப்பில் நீங்கள் எழுதலாம். நீங்கள் இதற்காக ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமாதானம் எனக்கு வேண்டாம், நீர் தருகிற நிரந்தர சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு வசனம் கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் பேசுவார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சிந்தனை மண்டலத்தில் சிந்திச்சு அதை மனப்பாடம் செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறுகிறதையும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வசனத்தை எப்படி தியானிப்பது என்ற தலைப்பின் கீழ் அப்பா எங்களை பார்க்க தியானிக்க கிருபை செஞ்சீங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளின்படி அப்பா நாங்கள் நடக்க அப்பா சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை வைத்திருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயப்படக்கூடாது, திகைக்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. உன் கூட நான் இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் தாகத்தோடு இருக்கிற ஆத்துமாக்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீங்க தகப்பனே. தாகத்தோடு வேத வசனத்தை தியானிக்க விரும்புகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு கிருபை கொடுங்க. அப்பா, வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளின் கால்களுக்கு அப்பா அது தீபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு அப்பா அதனுடைய பாதைகளுக்கு அது வெளிச்சமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை எப்படி தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் கிருபை செய்வீராக, சொல்லிக் கொடுப்பீராக, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா உடைய பிள்ளைகளுக்குள் இருந்து ஆண்டவரை சகல சத்தியத்துக்குள்ளும் நீர் வழிநடத்துவீராக. போதித்து ஆண்டவரை கர்த்தராகிய தேவன் தாமே உடைய பிள்ளைகளை அப்பா பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் தியானிக்கிற அபிஷேகத்தினாலும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்க அப்பா. தொடர்ந்து அப்பா வேத வசனத்தை தியானித்து முயற்சி செய்து அப்பா இதில் ஒரு ஜெய ஜீவியத்தை அவர்கள் அடைய கர்த்தர்தாமே உங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்பா பதில் கொடுத்தீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.